வணக்கம் நண்பர்களே, டாக்டர் ஜே உங்களுடன். ஃபேட்டி லிவர் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் நோய் இவை இரண்டு வகைப்படுகிறது. நான் ஆல்கஹாலிக் அண்ட் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கல்லீரல் கொழுப்பு படிமான நோய்க்கு மிகச்சிறந்த அருமருந்தாக செயல்படக்கூடியது என்னவென்றால் கீழாநெல்லி. கீழாநெல்லியை பற்றி ஏற்கனவே நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பம்சத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். என்னவென்றால், ஆங்கில மருத்துவத்தில் கல்லீரல் பிரச்சனைக்கான மருந்து, நேரடியான மருந்துகள் இல்லாத காரணத்தினால் கீழாநெல்லி என்ற ஒரு குறிப்பிட்ட மூலிகை உலகம் முழுவதும் உள்ள பல ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்ற ஒரு மூலிகை கீழாநெல்லி. இதில் பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் இருப்பதாக அறியப்பட்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய சித்தர் அறிஞர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, கீழாநெல்லி அற்புதமான ஈரல் ஊக்கியாக செயல்படுகின்றது என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த கீழாநெல்லியை ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருப்பவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், முழு கீழாநெல்லி செடியை எடுத்து அவற்றை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு காலை மாலை 2 வேளை 5 கிராம் அளவிற்கு, அதாவது 1 ஸ்பூன் அளவிற்கு வெந்நீரில் கலந்து பருகி வர வேண்டும் உணவுக்கு பின். இந்த முறையை பின்பற்றி நீங்கள் ஒரு 40 முதல் 48 நாட்கள், ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும் இந்த 48 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய ஃபேட்டி லிவர் டிசீஸ் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. பல பேர் என்னென்னா, கீழாநெல்லியை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசியிருக்கிறோம், சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியாக குறைத்து மதிப்பிடுவதை, அதை செய்யாமல் போவதை நான் பார்க்கின்றேன். ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஆல்கஹாலிக், நான் ஆல்கஹாலிக் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்லக்கிஷ் லிவர் அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருந்தாலும் சரி, தயவுசெய்து கீழாநெல்லி சமூலத்தை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துங்கள். குறிப்பாக ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கிறவங்க உலர்த்திய கீழாநெல்லி அதை பொடி செய்து வைத்துக்கொண்டு உணவுக்கு பின் வெந்நீரில் பருக வேண்டும் 2 வேளை 48 நாட்களுக்கு. இதை செய்து பயன்பெறுங்கள். நன்றி.